ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்துக்கான புது வரவுகள் மீஷோவில் வந்து கொஞ்சம் சீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. 20 வெரைட்டிஸான சீட்ஸ் வந்து 79 ருபீஸ்னு ஒரு ஆஃபரில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 டேஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அது இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. என்னன்னு தெரியல, அந்த கொரியர் சர்வீஸ் வந்து வால்மோவில் தான் அவங்க வந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. இந்த மீஷோலேருந்து நம்ம எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி வந்து அவங்க டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறமா நமக்கு வந்து ஒரு 2 நாள் அது இங்கே இருக்குன்னு அப்டேட் காட்டும். திருப்பி ஒரு 5 நாள் இல்லைனா 6 நாளத்தைக்கு அதை பற்றின அப்டேட்டே வர்றது கிடையாது. திருப்பி வந்து இந்த சீடுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகாது அப்படின்னு தான் சாரி ஃபார் த டிலேன்னு மெசேஜ் வந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா என்னென்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்சல் வருது அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. என்னன்னு தெரியல, அதுக்கு அப்பப்போ அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த நமக்கு வந்து 20 வெரைட்டிஸான சீட்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த சீட்ஸ் எல்லாமே இந்த வந்திருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு சீட்ஸாக வந்து இதில் நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இனி வந்து இந்த சீட் எல்லாமே நடணும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மண் கலவையெல்லாம் எடுத்து வச்சு தான் நம்ம இந்த சீட்ஸை நடணும். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த சீடெல்லாம் நடுறதுக்கு வந்து கோகோபீட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். கோகோபீட் யூஸ் பண்ணி இந்த சீட்ஸ் முளைச்சதுக்கு அப்புறமா இதுக்கான மண்கலவையை ரெடி பண்ணி நடலாம் அப்படின்னு தான் ஐடியா வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் 2-3 நாளத்துக்கு இது நடுறதாட்ட ஐடியா இல்லை. ஸோ நடும்போது என்ன மாதிரி நான் நட்டேன், இந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி முளைக்க போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்ன சீட்ஸ்ன்னு நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறமா இன்னொரு விஷயம், நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே தெரியும். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இவ்வளோ தான். நம்ம இனி சீட் நடும்போது இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்றவாறு